தயாரிப்பாளரை பற்றி நான் முதலில் சொல்ல வேண்டும். நான் முதலில் தயாரிப்பாளர் விநியோகஸ்தலாக இருந்துதான் தயாரிப்பாளராக இந்த நிலைக்கு வந்திருக்கிறேன். ஆகவே இலக்கணத்திலே அடுக்கு தொடர் என்பார்கள். அப்படி சிவகுமார் இது என்னவோ ஒரு பெரிய பொருத்தம் இருக்குது. எதிர்காலத்திலே தலை சிறந்த தயாரிப்பாளர் வருவதற்கு இந்த பெயர் பொருத்தம் நன்றாக அமையும். அதற்கு செல்வத்தை ஈட்டி தரும் செல்வகுமார் இந்த படத்தினுடைய இயக்குனர். செல்வகுமாருடைய சிறப்பியல்புகளை தமிழ் திரைப்பட சங்கத்தின் தலைவர் எஸ் அவர்கள் மிக சிறப்பாக எடுத்து சொல்லியிருக்கிறார். அந்த தம்பியினுடைய தேனி போல் சுறுசுறுப்பாக பணியாற்றும் பாங்கினை பலமுறை கண்டு வியந்திருக்கிறேன். அவர் விநியோகஸ்தருக்குரிய அத்தனை இலக்கணமும் திரையரங்கத்தாருக்குரிய அத்தனை இலக்கணமும் நன்கு தெரிந்தவர். ஆகவே இந்த படத்தை இயக்குவதற்கு சால பொருந்தும். எதிர்காலத்திலே தலை சிறந்த கமர்ஷியல் இயக்குநராக வருவதற்குண்டான அத்தனை சான்றும் நாம் இந்த பதிவு செய்யப்பட்ட இந்த பாடல் காட்சியில் கண்டு மகிழ்ந்தோம். ஆகவே எதிர்காலத்தில் மிக சிறந்த ஒரு கலை இயக்குநராக அவர் உருவாகுவார். இந்த பாடல்கள் பட்டி தொட்டி எங்கும் செவியிலே செந்தேன் மழை புவியிலே கே அவர்களின் சங்கீத அலையாக பட்டி தொட்டி எங்கும் அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசித்த வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முதல் படம் எடுத்த ஒரு இயக்குனருக்கு பாடல் வெளியீட்டு விழாவின் போது என்ன மனநிலை இருக்குன்னு எனக்கு தெரியும். எத்தனை ஆண்டு கனவு இன்னைக்கு நனவாக ஆரம்பிச்சிருக்கு. செல்வகுமார் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். செல்லத்துறை என்னுடைய சகோதரர், ஒளிப்பதிவாளர், அவரும் மிகப்பெரிய வெற்றி அடையணும். கே நல்ல நண்பர், அருமையான இசையமைப்பாளர், நல்ல கூட்டணி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற இறைவனை வேண்டுகிறேன். பத்திரிகை துறையிலிருந்து மற்றும் ஒரு இயக்குனர் பிடி செல்வகுமார். அவர் கூட முன்னாடி பழக்கம் இருந்தது. எனக்கு கோ பண்ணுறப்போ ஒரு ஜீவாவோட டேட்ஸ்லாம் பார்த்துட்டாரு. அப்போ நல்ல பழக்கம். அப்போது ஏன்னா எப்போவுமே பார்க்கும்போது இல்லை, அவரோட ஒரு சில விஷயங்கள் சண்டை போடணும்னு நினச்சா கூட ஒரு டேட்ஸ் வேணும், எக்ஸ்ட்ரா டேட்ஸ் வேணும், ஒரு 6 நாள் தவிர ஒரு 10 நாள் வேணும் அப்படின்னா ஜீவா எல்லா டேட்ஸும் கொடுத்தாரு. பட் இருந்தாலும் கொஞ்சம் பேராசப்பட்டு ஒரு சில விஷயங்கள் கேட்டால் கூட முதல்ல சண்டை போடணும்னு சொல்லி அவரை கூப்பிட்டு பார்த்தா கடைசியில் நம்ம என்ன அவர் என்ன நினைச்சாரோ அதே சாதிச்சுட்டு போயிடுவார், நம்மளையும் சிரிக்க வச்சுட்டு போயிடுவார். அந்த அளவுக்கு ஒரு பிஆர்ஓனா அந்த அளவுக்கு ஒரு எல்லாரையும் இந்த இங்கே வந்திருக்கவங்களே தெரியுது அவர் எந்த அளவுக்கு ஒரு திறமையானவர்ன்ட்டு. அவரோட ஒளிப்பதிவாளர் செல்லதுரை என்னோட அசிஸ்டண்டாக இருந்தார். வெரி ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப சின்ன லெவல்லேருந்து ரொம்ப பெரிய லெவலில் ஒரு உழைப்பால் வந்த ஒருத்தர். அவர் பார்த்தீங்கன்னா நான் பண்ண படம் ஹிந்தி படங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா என் பேர் கூட அவங்க ஆர்டிஸ்ட் தெரியாது. லைக் அமித்ஜி, ஒரு ஷாருக் கான், ஒரு ஐஸ்வர்யா ராய், நம்ம இளைய தளபதி விஜயா இருக்கட்டும், நேருக்கு நேரில் ரஜினி சார், யாராக இருந்தாலும் சூர்யா, யாராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அவரை தான் கேட்பாங்க. இன்றைக்கி எத்தனை மணிக்கு பேக்கப் ஆகும், எத்தனை மணிக்கு போகலாம், எல்லா விஷயமும் அவர் தான் எல்லாருக்கும் ஒரு தொடர்பாக இருப்பார். ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங். மியூசிக் டைரக்டர் கே, எல்லாருக்கும் சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். செல்வகுமார் அவரோட கடினமான உழைப்பாளி. கடினமான உழைப்பு ஒரு மனிதனுக்கு தோல்வியை தராது. அந்த வகையில் பிடி செல்வகுமார் இந்த 9 குரு, அதை 4 idiotsன்னு போட்டிருக்காரு. 3 idiots தான் நண்பன். அந்த நண்பன் மாதிரி 9 குரு பெரிய வெற்றி அடைய என்னோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். விஜயோட பல வருஷங்களாக கூட இருக்கிற அந்த செல்வகுமாருடைய படத்தை நீங்கள் பல முறை பார்க்கணும். பவர் ஸ்டார் ரசிகர்களும் பார்க்கணும், எல்லாரும் பார்க்கணும். இந்த படத்தின் பாடல்கள் மட்டுமல்ல, படமும் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். செல்வகுமார் போல் நிறைய டைரக்டர்ஸுக்கு இன்னும் ஒரு சில விஷயங்கள் சொல்லணும். செல்வகுமார் முதல் படம் டைரக்ட் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. இப்போல்லாம் டைரக்ஷன் பண்ணுறதே, கதை எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. விஜய்க்கு தெரியும். நான் சொல்கிறது பண கஷ்டம் இல்லை, அதெல்லாம் இல்லை. ஒரு கதைன்னு எடுத்தால் ஒரு ஹீரோன்னு இருந்தால் ஒரு வில்லன் கண்டிப்பாக இருந்தாகணும். ஆனால் அந்த வில்லன் எந்த ஜாதிக்காரனாகவும் இருக்கக்கூடாது, எந்த மதக்காரனாகவும் இருக்கக்கூடாது, ஒரு வக்கீலாக இருக்கக்கூடாது, ஒரு போலீஸாக இருக்கக்கூடாது, ஒரு டாக்டராக இருக்கக்கூடாது. எதுவுமே எந்த தொழில் செஞ்சாலும் இப்போ அவங்க எல்லாம் சங்கத்திலலாம் இப்போ இது கொடுத்துறாங்க. அப்புறம் ஒரு வில்லனை யாராக தான் வைக்க முடியும்? இந்த தெருவுக்காரன் இந்திரா தெருவுக்காரனா, இந்திரா தெருவுலேருந்து ஒருத்தர் கேஸ் போடுவான் நாளைக்கு. ஏன்னா எல்லா இடத்துலையும் இந்திரா நகர் தெரு இருக்குது, ரேரு நகர் இருக்குது. எந்த தெரு பேர் வைக்கிறது அப்புறம் அந்த வில்லன் வீட்டுக்கு?
அதான் கரெக்ட். இது மாதிரி சொன்ன சரி, அனிமல்ஸ் தான் வச்சு எடுக்கணும் போல் இருக்கு. இனிமேல் வில்லன் வந்து அனிமல்ஸ்னா மாதிரி தான் எடுக்கணும் போல் இருக்குன்னா அதுக்கும் அனிமல்ஸ் வெல்ஃபேர் வந்து ஏகப்பட்ட தொல்லைகள். கொசு அதெல்லாம் எடுத்தா கூட இவங்களெல்லாம் வில்லனா வச்சு தான் எடுக்கணும். கரப்பாம்பூச்சி, பல்லி, இவங்க தான் வில்லனா வச்சு எடுக்கணும் போல் இருக்கு. இனிமேல் எப்படி கதை எதுன்னு தெரியல. எந்த மாதிரி படங்கள் பண்ணாலும் தடைகள் வரப்போகுது அப்படின்னா என்ன மாதிரி கதைகளை யோசிக்கிறதுனே தெரியல. ஸோ இதெல்லாம் மீறி வெற்றி அடைய வேண்டும் எல்லா இயக்குநர்களும், பிடி செல்வகுமாரும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.